வெல்கம் டு ஜேஜே டெக் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒரு ஹெக்ஸகனல் ஷேப், ஹெக்ஸகனலை ப்ரொஜெக்ட் பண்ணி அதோட இன்க்ளைன்டு ஃப்ரண்ட் வியூ அண்டு டாப் வியூ எப்படி ட்ரா பண்ணுறது, சர்ஃபேஸ் இன்க்ளைன்டு டு ஹெச்பி அண்ட் ஷேப் இன்க்ளைன்டு டு விபி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின்: a hexagonal plate of side 20 mm rest on HP on one of its sides inclined at 45 degree to the VP. The surface of the plate makes an angle of 30 degree with HP. Draw the front and top view of the plate. Okay, first step, a hexagonal plate of side 20 mm rest on HP. So in the first step, first வந்து simple position draw பண்ண போகிறோம். hexagonal horizontal planeல வந்து ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ட்ரா பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு XY லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹெக்ஸகன் டாப் வியூவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து லெட்டர் மார்க் பண்ணுறேன். P Q R S T U. ஓகே, ஃபஸ்ட்டு ஹெக்ஸகன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் இந்த ஹெக்ஸகனை. ஓகே, ஃப்ரண்ட் வியூ U dash comma P dash T dash comma Q dash S dash comma R dash. ஓகே, சிம்பிள் பொசிஷன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஹெக்ஸகன் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. ஸோ அதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ஆஃப் தி பிளேட் மேக் an angle 30 degree to HP. இதை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 30 டிகிரி இன்க்ளைன்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். 30 டிகிரி இன்க்ளைன்ட். ஸோ இந்த லைன் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது சர்ஃபேஸ் 35 mm இருக்குது. ஓகே ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி 30 டிகிரி எடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி 30 டிகிரி ஆங்கிள் கரெக்டாக 30 டிகிரி ஆங்கிள் எடுங்க. ஸோ லைன்லேருந்து 35 mm இருக்குது. ரெண்டு பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி 35 mm draw a line 35 mm. நெக்ஸ்ட்டு சென்டர் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஸோ அது நீங்கள் ஸ்கேல் மார்க் பண்ணாலும் ஓகே தான், காம்பஸ் யூஸ் பண்ணி மார்க் பண்ணாலும் ஓகே தான். சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது 1.7 இருக்குது, கரெக்டாக 1.7. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 1.7 சென்டர் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கு லெட்டர் நோட் பண்ணுவோம். U1 dash P1 dash T1 dash Q1 dash S1 dash R1 dash. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரா a vertical lines. எல்லா பாயிண்ட்ஸையும் வெர்டிக்கலாக ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். 3 பாயிண்ட்ஸையும் ட்ரா vertical lines. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸகன்லேருந்து ஹரிசாண்டல் லைன் போடுவோம். ஹரிசாண்டல் லைன்ஸ் U அண்ட் S சேம் லைனில் வரும். P அண்ட் R சேம் லைனில் வரும். அண்ட் Q. ஓகே, மீட்டிங் பாயிண்ட்ஸு ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் P இந்த லைன் ஹரிசாண்டல் இங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட் P இந்த இடத்துல வரும். P1 Q பாயிண்ட் Q1 R1 S1 T1 and U1. ஓகே, இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுவோம். ஒரு ஸ்மால் ஹெக்ஸகன் ஷேப்பில் கிடைக்கும்.
ஓகே, ஒரு ஹெக்ஸகன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப், one of its side inclined 45 degree to VP. இந்த ஹெக்ஸகனோட ஒரு சைடு 45 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ அதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரா பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு XY ஆக்சிஸ் லைனில் இருந்து 45 டிகிரி இன்க்ளைண்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 45 டிகிரி 45 டிகிரி. டிகிரி இன்க்ளைண்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸை எடுப்போம். P அண்ட் U எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவோம். கரெக்டாக 2 இருக்குது. 2 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். 2. ஸோ பாயிண்ட் P2 and U2. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ட்ரா பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாயிண்ட் U1 and S1 இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுவோம். ஒரு வெர்டிக்கல் லைன் ரஃபாக டைமென்ஷன் எதுவும் இல்லாமல் அதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலராக பாயிண்ட் U2லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் அண்ட் பாயிண்ட் Q2லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் அப்படிங்கிறது ட்ரா பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சென்டர் லைன் பாயிண்ட்டு U1லேருந்து இந்த சென்டர் லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 1.5 இருக்குது, கரெக்டாக 1.5. ஸோ U2லேருந்து 1.5 mmல நீங்கள் ஒரு பாயிண்ட்டை வச்சு அதுக்கு ஒரு லைன் அப்படிங்கிறது ட்ரா பண்ணுவோம். எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் லைன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஹெக்ஸகன் ஷேப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக ட்ரா பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்பஸ் எடுத்து பாயிண்ட் U1லேருந்து T1 எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி U2லேருந்து அந்த சென்டர் லைனுக்கு ஒரு ஆர்க்கு கட் பண்ணுங்கள். சேம் P1லேருந்து சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுவோம். ஹெக்ஸகனோட ஆஃப் ஷேப் வந்து இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கோம். ஓகே, ரிமைனிங் பாயிண்ட் T1லேருந்து S1 நெக்ஸ்ட்டு Q1லேருந்து R1. ஓகே, இந்த பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஹெக்ஸகனோட எல்லா பாயிண்ட்ஸும் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கோம். T2, S2 and Q2, R2 எவ்ரி பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸையும் கிடச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெர்டிக்கலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் எல்லா பாயிண்ட்ஸையும். வெர்டிக்கல் லைன் T2 and P2, S2 and Q2 and R2 vertical lines. Next, horizontal lines. Center ல இருந்து horizontal line in the point. Okay, next meeting points. First point P2, P இந்த பிளேஸ்ல இருக்கு, இங்கே இருக்கு. PU capital letter P, Q கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணணும். தப்பாச்சு அப்படின்னா டயக்ராம் தப்பாயிரும். PQ, R பாயிண்ட் R ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க் பண்ணுறோம். PQR ST U. ஓகே, ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு
P to Q, Q to R, R to S, S to T, T to U, லாஸ்ட் U to P. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெக்ஸகன் ஷேப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இன்க்ளைன்டு டு HP 30 டிகிரி ட்ரா பண்ணோம். இன்க்ளைன்டு டு VP 45 டிகிரி மார்க் ஆங்கிள். ஓகே, டயக்ராம் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.